கடவுளிலே கருணை தன்னை காணலாம், அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம். கருணை உள்ளம் கொண்ட உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது யாக்கை சுடர் சமூக நல அறக்கட்டளை. நம்முடைய அறக்கட்டளையின் மூலம் வாரத்தில் சனிக்கிழமை தோறும் சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனை மற்றும் சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனை ஆகிய 2 இடங்களில் இருக்கக்கூடிய மருத்துவ பயனாளர்கள் மற்றும் ஏனைய பிறருக்கும் நாம் இந்த சூப் வழங்குவதை இப்பொழுது ஒரு 3 மாத காலம் செய்யலாம் என முடிவு செய்து வழங்கி வந்து கொண்டிருக்கிறோம். காரணம், கட்டுக்கடங்காத குளிர், பனி, இதிலே மக்களுக்கு ஏற்படக்கூடிய நோய் தொற்று, இருமல் போன்ற விஷயங்கள் எல்லாம் சரிவர ஆக வேண்டும் என்று கருதி அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே நாம் இதை செய்தாக வேண்டும் என்று முடிவு செய்திருந்தோம். அதன் அடிப்படையில் கடந்த வாரம் தூதுவளை சூப் கொடுத்திருந்தோம். இந்த வாரம் கேரட், பீன், சோளம் போன்ற காய்கறி வகைகளை சேர்த்து காய்கறி சூப் வழங்கியிருக்கிறோம். இதை வழங்குவதற்கு காரணம், நாம் எல்லோரும் வீட்டிலே நல்ல முறையிலே உறவுகளோடு இருந்து தேவையானவற்றை தேவையான பொழுது செய்து உண்டு மகிழ்ந்திருக்கிறோம். நமக்கு ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகளை எப்படியோ ஒரு வகையிலே சரி செய்து கொள்கிறோம். ஒரு ஆதரவாக இருக்கக்கூடிய உறவுகளோடு வீட்டிலே இருக்கிறோம். இப்படி ஏதுமில்லாமல் மருத்துவமனையிலே ஏதோ ஒரு சூழலிலே சிக்கி தவிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்களையும், மாறாக சாலை ஓரத்தில் யாருமற்று இருக்கக்கூடிய நபர்களுக்கும் எப்படியாவது இதை நாம் கொடுத்தாக வேண்டும் என்று முடிவு செய்திருந்தோம். காரணம், அவர்களுக்கு நாம் தான் உறவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மோடு வாழக்கூடிய சக மனிதர்களுக்கு நாம் உறவாக இருந்து நம்மால் என்ற உதவியினை வழங்குவதுதான் நல்லதொரு செயலாக இருக்குமே தவிர, அதுவும் இது போன்ற இடர்பட்ட காலங்களிலே நாம் எவ்வளவு விரைவாக துரிதமாக முயன்று இப்படி ஒரு நல்ல செயலை செய்கிறோமோ அது இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு நம்மால் மிகப்பெரிய மெனக்கடல் கிடையாது. ஒரு சிறிய அளவு செயல்தான் இது. அந்த சிறிய அளவு செய்வதற்கு நமக்கு நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஏக இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். இறைவன் ஏதோ ஒரு வகையிலே நமக்கு இதை புகட்டி கொண்டே இருக்கிறான், இதை செய்து கொடு, அதை செய்து கொடு என்று. ஆகவே இதை இறைவனின் ஆணையாக ஏற்று எப்பொழுதெல்லாம் நமக்கு இது போன்ற எண்ணங்கள் உதிக்கிறதோ அந்த எண்ணங்களை ஏற்று அதை செயலாக மாற்றி நம்மோடு வாழக்கூடிய பிற உயிர்களுக்கு இயன்ற வரையிலே நாம் நன்மையை செய்து வருகிறோம். இது ஸ்டான்லி மருத்துவமனை வளாகத்திலே நம்முடைய அன்பர் வழங்குவதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அங்கு வந்த நபர்கள் அனைவரும் அவரை பார்த்து நல்லதொரு முறையிலே பாராட்டி வாழ்த்தி, அது மட்டுமல்லாது எல்லோரும் நன்றாக இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வாழ்த்துக்கள் எல்லாம் பெருமைக்குரியதல்ல. இந்த மாதிரி செயலை நாம் இனி தொடர்ந்து அதிகப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கூறுவதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வாழ்த்து என்பதே பிற நலன் காப்பதாக இருக்கக்கூடிய ஒன்றுதான், மாறாக வேறு எதுவும் கிடையாது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு வழங்கக்கூடிய காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். அங்கு வந்த நபர்களும் அதே போல்தான் என்று மிக அன்பாக வாழ்த்தி பேசினார்கள். இந்த காலநிலையிலே இப்படி ஒரு விஷயத்தை செய்து கொடுத்து எல்லோரையும் நல்ல முறையில் பாதுகாக்கக்கூடிய உங்கள் செயல் மிகவும் அருமையாக இருக்கிறது. இதை தொடர்ந்து செய்யுங்கள் என்று அவர்கள் நமக்கு அறிவுறுத்தினார்கள், மேலும் வாழ்த்தினார்கள். இப்படி நம்மோடு வாழக்கூடிய அந்த அன்பு நெஞ்சங்கள் வாழ்த்தும் பொழுதும், நமக்கு அறிவுரை கூறும் பொழுதும் அதை ஏற்று நம்மால் என்ற உதவியினை தொடர்ந்து செய்வதற்கான முயற்சிகளை நாம் ஈடுபட்டு இருக்கிறோம். இந்த செயலானது தொடர்ந்து நடைபெறுவதற்கு நீங்கள் பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும், இது உறவினர்களாகவோ நண்பர்களாகவோ அல்லது எங்கிருந்தோ பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும், உங்களால் என்ற உதவியை நமது அறக்கட்டளைக்கு வழங்க வேண்டும். நீங்கள் வழங்கக்கூடிய இந்த உதவியினால் இது போன்ற பல உயிர்கள் ஏதோ ஒரு வகையிலே நல்ல முறையில் பயன்பெற்று வருகிறார்கள். இந்த பயனின் மொத்த லாபத்தையும் உங்கள் ஆன்மா பெறும். அதுதான் உண்மையும் கூட.
ஆகவே உங்களால் என்ற உதவியினை கருணையோடு, அன்போடு, தயவோடு எந்தவித தடையும் இல்லாமல் நீங்கள் உதவினால் மட்டுமே இது தொடர்ச்சியாக நடக்கும். இதோடு நிற்காமல் இன்னும் பல செயல்களை செய்ய இருக்கிறோம். அதற்கு உங்கள் ஆதரவு எந்த நாளும் தொடர்ந்து இருக்க வேண்டும். நீங்கள் கொடுக்கக்கூடிய உதவியானது ஒரு உயிரின் உடற்பிணி, பசிப்பினி எல்லாவற்றையும் தீர்க்கிறது. ஆகவே இதை புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொண்டு உங்களால் என்ற உதவியினை வழங்கிடுங்கள். நன்றி, வணக்கம்.